பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் அவர்களை அங்கீகரிப்பேன், நான் அவர்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, நான் உன்னை அங்கீகரிப்பேன், நன்மை உண்டாகும்படி நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்தெந்த இடங்களில் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் அங்கீகரிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறீர்களோ, யார் முன்பதாக ஒரு ரெகக்னைஸ்ட், ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் ஜனங்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் உங்களை அங்கீகரிக்காமல் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, அந்த இடங்களில் அவர்களுக்கு முன்பதாக நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, எங்களை அங்கீகரியும் ஆண்டவரே. பிரைஸ் காட். இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் நம்மை ஒரு பொருட்டாய் எண்ணுவது கிடையாது. ஸ்தோத்திரம். பணத்தை பார்த்து பழகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைய நகை, சொந்த வீடு, ஆஸ்தி, இவைகளுக்கு யார் சொந்தக்காரராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்க போனாலும் அங்கீகாரம். பதவி, யாரிடம் அதிகமாய் பதவி இருக்கிறதோ, பதவி இருக்கிறவர்களுக்கு எங்க போனாலும் அங்கீகாரம். அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம். இந்த உலகத்தில் யார் அதிகமாய் படித்திருக்கிறார்களோ, பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறார்களோ, அவர்கள் கேட்காமலே அவர்கள் போகிற எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு அங்கீகாரத்தை இந்த உலகம் கொடுக்கிறது. இந்த உலகம் பணத்தையும் பதவியையும் பார்த்து அங்கீகாரம் கொடுக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பதவியை பார்த்து அல்ல, பணத்தை பார்த்து அல்ல, அதிகாரத்தை பார்த்து அல்ல. அவர் சொன்ன அழகான வார்த்தை, சோத்திரம், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நானோ அவனுடைய இருதயத்தை பார்த்து அங்கீகரிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? சொந்த குடும்பங்களினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு துரத்தப்பட்டு ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலைமையில் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் இதுவரை உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் இல்லையோ, யாருக்கு முன்பதாக இதுவரை உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் இல்லையோ, அதே இடத்தில் அவர்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற யார் என்ன அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் என்னை அங்கீகரிக்க போகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்பொழுதுமே என்னுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து முடிவு செய்யும். வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து தான் எனக்கு மார்க் போட ஆரம்பிக்கும்.
ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்து ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பவர் அல்ல. என்னுடைய உள்ளான இருதயத்தை பார்த்து, என்னுடைய உள்ளான அபிஷேகத்தை பார்த்து, என்னுடைய உள்ளான தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்து, இன்றைக்கும் நான் வெட்கப்பட்ட இடத்தில், நான் துரத்தப்பட்ட இடத்தில் பரலோகம் என்னை அங்கீகரிக்க, பிதாவானவர் என்னை அங்கீகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி என்னை உயர்ந்த இடத்தில் கர்த்தர் நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை அங்கீகரிக்க போகிறார். சோத்திரம், நிறைய நேரங்களில் சொல்லுகிற வார்த்தை, சோத்திரம், என்னுடைய ஞானத்திற்கேற்ற வேலை கிடைக்கலையே, என் படிப்புக்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலையே, நான் இவ்வளவு உழைச்சிருக்கிறேன், என் உழைப்புக்குரிய அங்கீகாரம் என் ஆபீஸ்ல இல்லையே. சோத்திரம், நான் வேலை பார்க்கிற இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. என் வீட்டில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், ஆனா யார் என் வீட்டில் கூட என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே. நான் படிக்கிற இடங்கள்ல என் படிப்புக்கு ஏற்ற காரியங்கள், இந்த உலகத்துல என்னை சுற்றிலும் யார் என்னை அங்கீகரிப்பதில்லையே. என்னை ஒரு உதவாக்கரையா பார்க்கறாங்க, என்னை ஒரு ராசி இல்லாத ஆளா பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கீகரிக்கிற நான் நன்மை உண்டாகும்படி உன்னையும் உன் பிள்ளைகளையும் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல நான் உன்னை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ அங்கீகாரத்தை தடுப்பதற்கு எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் சரி, ஆபேலை அங்கீகரிக்கிறார் அப்படின்ன உடனே காயினால ஜீரணிக்க முடியல, அவனும் போட்டிக்கு வர்றான். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தாராம். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் அங்கீகாரத்தை அழிப்பதற்கு, உனக்கு வர வேண்டிய அங்கீகாரத்தை தடுத்து போடுவதற்கு, உங்களுக்கு வர வேண்டிய அந்த ரெகக்னைஸ்ட ஸ்தோத்திரம் தூக்கி போடுவதற்கு, அல்லது பிடுங்கி போடுவதற்கு, அல்லது பங்கு போடுவதற்கு எத்தனை காயினின் வல்லமைகள் ஸ்தோத்திரம் சதி திட்டம் பண்ணினாலும் அத்தனை வல்லமைகளையும் ஆண்டவர் முறித்து போட்டுவிட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க கையிட்டு செய்கிற வேலைகளையும் நான் நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ ஆலயத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்தையும் நான் அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற துதி பலிகளை நான் அங்கீகரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்க ஜெபத்துக்கு எந்த ஒரு பதில் கிடைக்கலையே, என் ஜெபம் எல்லாம் பரலோகம் கேட்குதா, என் ஜெபம் எல்லாம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுதா, பல கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் அங்கீகரிக்க போகிறேன், உன்னுடைய துதி பலிகளை நான் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். யார் உங்களை அங்கீகரிக்கிறாங்களே இல்லையோ, கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். இஸ்மவேல் பிறந்தான். ஸ்தோத்திரம். ஆகார் எந்த ஒரு காரியத்துக்கு உடன்படவே இல்லை. அவள் அடிமையாய் இருக்கிறாள். அவள் ஒரு திருமணம் பண்ண வேண்டிய அந்த ஒரு எண்ணமே அவளுக்கு இல்லை. அவள் கேட்கவும் இல்லை. அவள் அங்க அடிமையா இருக்கிறா. அவளுக்கு அவளுடைய சம்மதம் இல்லாமே அவளுக்கு அங்க திருமணம் நடக்கிறது. சாராள் திருமணம் பண்ணி வைக்கிறாள், ஆபிரகாம் திருமணம் பண்ணுகிறான். அங்கே குழந்தை பிறந்த உடனே ஸ்தோத்திரம், ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல அங்கீகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பிள்ளை வளர வளர இஸ்மவேலுக்கும் ஆகாருக்கும் அங்கே அங்கீகாரம் குறைய ஆரம்பித்தது. வேதத்துல வாசிக்கிறோம், அவர்களை துரத்தி விட்டார்கள். ஆனால் துரத்தப்பட்ட இடத்துல 2 முறை துரத்தப்பட்டால் ஆகார். 2 முறையும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, அவன் உன்னை துரத்திட்டான்னு நீ கவலைப்படாத, உன்னையும் உன் பிள்ளைகளையும் இந்த தேசத்துல கர்த்தர் அங்கீகரிப்பார் என்ற அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் தரையிலே விடாதபடி அந்த இஸ்மவேல் சந்ததியை இதுவரை கர்த்தர் அங்கீகரித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை இப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாக்குத்தத்தமே பண்ணப்படாத ஒரு ஆகாரையும் அவளுடைய குழந்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று சொன்னார்.
வாக்குத்தத்தம் பண்ணப்படாத உடன்படிக்கைக்கு சொந்தக்காரராய் இருக்கிற சொந்தக்காரரே இல்லாமல் இருக்கிற ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆண்டவர் அங்கீகரித்து இதுவரை காப்பாற்றினது உண்மை என்று சொன்னால், இரவும் பகலும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சகல அதிகாரத்தை படைத்த சாராளின் வம்சமாயிருக்கிற ஈசாக்கின் வம்சமாயிருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்காமல் மறந்து விடுவாரோ? ஒரு நாளும் இல்லை. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்குரிய சில அங்கீகாரங்களை இந்த நாட்களில் நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகாரை போல துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? பிள்ளை சாகிற அளவுக்கு இருக்கிறது, எனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை, எல்லா இடத்திலும் என்னை வெறுத்துட்டாங்க, என்னை துரத்தி விட்டுட்டாங்க, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? வழி இல்லாமல் இருக்கிறோமே, எதிர்காலத்தை குறித்து எந்த ஹோப் இல்லையே, யார் எங்களை அங்கீகரிக்கலையே, அனாதையா விட்டுட்டாங்களே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு நேரம் இந்த நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த இடத்துல துரத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல சோத்திரம் நீ தூக்கி எறியப்பட்டாயோ, யார் உன்னை தூக்கி துரத்தினாங்களோ அவர்களுக்கு முன்னாக உன்னையும் உன் பிள்ளைகளையும் பரலோகம் அங்கீகரிக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. கணவரால் துரத்தி விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? அல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில சோத்திரம் உடன் பிறந்தவர்களால் துரத்தி விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களை துரத்தி விட்டாலும் நன்மை உண்டாக நான் என் பிள்ளையை அங்கீகரிப்பேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. இதை காட்டிலும் வேற என்னங்க வேணும் நமக்கு? இந்த அங்கீகாரத்தை காட்டிலும், இந்த சர்டிபிகேட்டை காட்டிலும் வேற என்ன அங்கீகாரம் வேணும்? நீங்கள் விசுவாசிங்க, என் பிள்ளையை கர்த்தர் அங்கீகரிக்கார். சொல்லுங்க இந்த வார்த்தையை, அப்படியே கன்ஃபியூஸ் நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. சோத்திரம் ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளை தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளையை கர்த்தர் சோத்திரம் இஸ்மவேலை போல, என் பிள்ளையை கர்த்தர் ஆபேலை போல அங்கீகரிப்பார். சொல்ல சொல்ல பரலோகம் அங்கீகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உலகம் பார்க்கிறது போல ஆண்டவர் உங்களை பார்க்கிறது கிடையாது. ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறார். சாதாரண அங்கீகாரம் இல்லைங்க, நன்மை உண்டாக கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார். ஓ பிரைஸ் காட், எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை. இந்த நாள் ஃபுல்லா இதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்னை என் குடும்பத்தையும் நன்மை உண்டாக அங்கீகரிக்க போகிறார். என் பிள்ளைகளை நன்மை உண்டாக அங்கீகரிக்க போகிறார். என் கையின் பிரயாசத்தை நன்மை உண்டாக அங்கீகரிக்க போகிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை, என் ஜெபத்தை நன்மை உண்டாக அங்கீகரிக்க போகிறார். என் ஆராதனையை, என் துதி ஸ்தோத்திரத்தை நன்மை உண்டாக அங்கீகரிக்க போகிறார். சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் வரப்போகுது. பிரைஸ் காட், ஹalleluya. ஐஎஸ் முத்திரையை காட்டிலும் பரலோகத்திலிருந்து வருகிற அங்கீகாரம் எப்பொழுதுமே ரொம்ப மேன்மையானதுங்க. அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்காய் வருகிறேன் அப்பா. உம்மிடத்தில் இருக்கிற ஒரு அங்கீகாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்மை உண்டாக என் ஜனங்களை நான் அங்கீகரிப்பேன் என்று சொன்னேரே. எந்த இடத்தில் இவர்களை தூக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த இடத்தில் இவர்களை துரத்தி போட்டார்களோ, எந்த இடத்தில் இவர்கள் விரட்டப்பட்டார்களோ, அதே ஜனத்துக்கு முன்பதாக என் தேவன் அவர்களை அங்கீகரிக்க போகிறபடியினால் ஸ்தோத்திரம். பரலோகம் அவர்களை அங்கீகரிப்பதாக சத்தத்தின் பிரகாரம் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினால் நிரப்பும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மறுபடியும் சொல்லுங்க, நன்மை உண்டாக என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் அங்கீகரிப்பார். சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.